கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பானவர்களே, அநேக வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன தவறு செய்கிறோம் என்பதை குறித்து நமக்கே தெரியாது. ஆனால் பிறருடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன தவறு இருந்தால் கூட அது ரொம்ப எளிதாக நம்ம கண்டுபிடிச்சிடறோம். ஒரு முறை நான் ஒரு ஃபர்னிச்சர் ஷாப்புக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருந்தது. அந்த கடைக்காரர் சொன்னார், சார், இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கிற கண்ணாடிக்கு முன்னாடி நின்னீங்கன்னா உங்களுடைய முகத்தில் இருக்கிற எல்லா அழுக்கையும் அது காமிச்சு கொடுத்துரும் சார். நான் போய் அந்த கண்ணாடிக்கு முன்னாடி நின்று பார்த்தேன். எதுவும் அழுக்கு இருக்கிற மாதிரி தெரியல. அவர்கிட்ட கேட்டேன், என்ன சார் எல்லா அழுக்கையும் காமிச்சிருந்தீங்க, என் முகம் ரொம்ப சுத்தமாக இருக்குது. உடனே அவர், சார் நீங்கள் அந்த சேரில் உட்காருங்க அப்படின்னு சொல்லி கண்ணாடிக்கு முன்னாடி என்னை உட்கார வச்சு ஒரு சுவிட்ச் போட்டார். சுவிட்சை போட்ட உடனே அந்த கண்ணாடியை சுற்றிலும் லைட் இருந்தது. அந்த லைட்லாம் எரிஞ்ச உடனே அந்த வெளிச்சம் என்னுடைய முகத்தில் பட்டபோது என்னுடைய முகத்தில் இருந்த கரைகளை அந்த கண்ணாடியில் என்னால் பார்க்க முடிந்தது. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவ கரைகளை நமக்கு வெளிப்படுத்தும் கண்ணாடியாக தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. அதுதான் எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களிலே எபிரேயர் ஆக்கியோன் நமக்கு விளக்குகிறார். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதாயும் இருக்கிறது. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமுமாய் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை பிறருடைய வாழ்க்கையோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது அவங்க பண்ணுற தப்பெல்லாம் நான் பண்ண கிடையாது, அவங்கள விட நான் எவ்வளோ நல்லவன் நல்லவள் என்று நம்மை நாமே மெச்சிக்கொள்ளலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்டது? முதலாவது, அது உயிருள்ளது. உயிருள்ள தேவனுடைய வார்த்தை, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் இடைப்படுகிறதாக இருக்கிறது. இன்றைக்கு அநேகர் பரிசுத்த வேதாகமத்தை வாசிப்பதில்லை. அதை வெறுப்பதும் அதை தங்களை விட்டு தூர வைப்பதற்குமான காரணம் என்னவென்றால், ஒரு பக்தன் இவ்வாறாக சொல்கிறார், பாவம் நம்மை பரிசுத்த வேதாகமத்திலிருந்து விலக்கி காக்கும், இல்லை என்றால் பரிசுத்த வேதாகமம் நம்மை பாவத்திலிருந்து விலக்கி காக்கும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவத்தை சுட்டி காண்பிக்கும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை. அது வல்லமை உள்ளது. அது வல்லமை உள்ளது என்று சொல்லும்போது அது கடவுளிடத்திலிருந்து வருவதனாலே கடவுளின் அதிகாரத்தோடு நம்மை சந்திக்கிறது. பரிசுத்த வேதாகமம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், கூர்மையான பட்டயம். அதன் பொருள் என்னவென்றால், ஒரு மருத்துவனுடைய கையிலே அறுவை சிகிச்சைக்காக ஒரு கத்தி இருக்கும் பொழுது அவர் தன்னுடைய நோயாளியினுடைய சரீரத்தை கிழிப்பார் என்றால் அந்த சரீரத்துக்குள் இருக்கின்ற ஒவ்வொரு உறுப்பும் எங்கே இருக்கிறது, அதில் என்ன பிரச்சனை, அதை எப்படி சீரமைக்க வேண்டும் என்று அந்த மருத்துவர் கண்டறிவார். ஒரு மருத்துவன் கையில் இருக்கிற கத்தியைப் போல வேதாகமம், கடவுளுடைய வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தையை நாம் வாசிக்கும்போது அது ஆவிக்குரிய மனிதனை அறுவை சிகிச்சை செய்கிறது. ஆவிக்குரிய மனிதனை புடமிட்டு அறுத்து அந்த ஆவிக்குரிய மனிதனுக்குள்ளாக, உள்ளான மனிதனுக்குள்ளாக இருக்கிற பாவங்களை நமக்கு சுட்டி காண்பிக்கிறதாக இருக்கிறது. அதுதான் அதனுடைய வல்லமை. அடுத்த வசனத்தில் சொல்கிறார், 13ஆம் வசனத்திலே, கடவுளுடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமில்லை. இந்த வசனங்கள் மேலே குறிப்பிட்டுள்ள இஸ்ரவேல் மக்களுடைய பாவத்தோடு நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். இந்த இஸ்ரவேல் மக்கள் நினைவுகளினாலே பாவம் செய்தார்கள். மோசேக்கு விரோதமாக அவர்களுக்குள்ளாக புலம்பிக் கொண்டிருந்ததினாலே பாவம் செய்தார்கள். மோசே அதை கேட்க கிடையாது, கடவுள் அதை கேட்டார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்தையும் கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய சிந்தனைகளை கடவுள் அறிந்திருக்கிறார். நம்முடைய முறுமுறுப்புகளை கடவுள் அறிந்திருக்கிறார். மனிதர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், கடவுளுக்கு தெரியும். அவர் பார்வைக்கு, அவர் அறிவுக்கு அப்பாற்பட்டது ஒன்றுமே இல்லை. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அப்போ அவருக்கு முன்பதாக நாம் கணக்கு ஒப்புவிக்கும் போது தைரியமாக அவரை நாம் சந்திக்க வேண்டுமே என்றால் ஜீவனுள்ள வல்லமையுள்ள தேவனுடைய வார்த்தைக்கு, சத்தத்திற்கு நாம் கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தை நாம் செய்ய வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய ஆவிக்குரிய நிலையை நம்மை சுற்றியுள்ள மனிதர்களோடு நம்ம ஒப்பிட்டு பார்த்து நம்மை நாமே புகழ்ந்து கொள்ளாமல் பரிசுத்த வேதாகமத்துக்கு முன்னாடி மனம் திறந்து நாம் வரலாம். என்னுடைய வாழ்க்கையில் என்ன பாவம் இருக்குது, என்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி நாம் அடையாளம் காண்பித்து கடவுள் இடத்துல அவருடைய பாவ மன்னிப்பை நாம் கேட்டு நம்மை நாமே மாற்றிக்கொள்வோம். கர்த்தர் தாமே நமக்கு அந்த கிருபையை அளிப்பாராக. ஆமென்.